பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மீது தேர்தல் ஆணையத்தில் சரியான சொத்து விபரம் அளிக்கவில்லை. தலித் மனித உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு குற்றச்சாட்டு. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தலித் மனித உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு மாநில தலைவர் எம் மதன்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மதியழகன் கடந்த 2017ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட அகலாபுரம் கொத்தப்பேட்டை கிராமத்தில் 124 ஏக்கர் கனிம வளம் நிறைந்த மலை குன்றுகளை தனது குடும்பத்தின் பெயரில் பத்திரப்பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் பர்கூர் தொகுதியில் போட்டியிட்ட போது இந்த சொத்து கணக்கை காட்டாமல் மறைத்துவிட்டதாகவும், கனிம வளம் நிறைந்த இந்த சொத்து பல கோடி ரூபாய் மதிப்புடையது என்றும், இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்தும் எந்தவித பயனும் இல்லை என்றும், இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் அவர்களும் தக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளதாக அவர் கூறினார். பதவியை பயன்படுத்தி கனிம வள இடங்களை முறைகேடாக பயன்படுத்தி வாங்கிய சொத்துக்களை மறைத்து கடந்த 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு மதியழகன் என்பவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டியும், அவர் மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டியும் உரிய ஆதாரங்களை இன்று நடைபெற்ற பத்திரிகை மற்றும் செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஏப்ரல் 14 இயக்கம் நிறுவன தேசிய தலைவர் தீவு திடல் சசிகுமார், தலித் மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்பு மாநில தலைவர் மதன்குமார், குடிசை மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் சேவாரத்தா ராஜேந்திரன், வழக்கறிஞர் ஏப்ரல் 14 இயக்கம் மாநில இளைஞரணி தலைவர் அம்பேத்கர் பிரசாந்த், ஏப்ரல் 14 இயக்கம் சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில தலைவர் இக்பால், ஏப்ரல் 14 இயக்கம் வடசென்னை மாவட்ட தலைவர் பிரகாஷ், ஏப்ரல் 14 இயக்கம் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மற்றும் ஏப்ரல் 14 இயக்கம் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எனது பெயர் எம் மதன்குமார். நான் தலித் மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்போட மாநில தலைவர். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்காகன்னா, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னன்னா, கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் நான் ஒரு புகார் மனு கொடுத்தேன். அந்த புகார் மனுல நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, பர்கூர் சட்டமன்ற திமுக எம்எல்ஏ திரு மதியழகன் என்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரி வட்டம், அக்காலபுரம் கொத்தப்பேட்டா வருவாய் கிராமத்தில் மலை, குன்று, பாறை ஆகிய கனிம வளங்கள் மிக்க இடங்களை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு செய்து அவரது பெயரிலும் அவரது மனைவி, மகன் பெயரிலும் பத்திரப்பதிவு செய்து வங்கிகளில் பல கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இதை முறையாக ஆய்வு செய்து கனிம வளங்களுக்கு கொள்ளையடித்த மலை குன்றுகள் எல்லாம் மீட்டெடுக்கணும்னு சொல்லி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்திருந்தேன். அந்த மனுவை முறையை இன்னைக்கு விசாரிக்கவே இல்லை. கலெக்டர், வருவாய்த்துறையும் சரி, கலெக்டரும் சரி, கிருஷ்ணகிரி கலெக்டரும் சரி, வருவாய்த்துறையும் முறையை என்கொயரி பண்ணல, சம்மன் பண்ணல. நான் கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து எந்த ஒரு என்கொயரியும் இல்லை. இது சம்பந்தமா நான் அன்னைக்கு 23ஆம் தேதி கிருஷ்ணகிரியில பத்திரிகையாளர் சந்திப்பு மூலியமா நான் கொடுத்த மனுல என்ன சொல்லியிருந்தோம் அதை மக்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு உடனே இவர் மதியழகன் என்ன பண்ணாருன்னா, ஜனவரி 4ஆம் தேதி என் மீது ஒரு புகார் கொடுக்குறாரு. அதாவது இதெல்லாம் நான் சரியா பண்ணியிருக்கேன், இந்த நான் புகார்ல சொன்ன மலை குன்றெல்லாம் கரெக்டா தான் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கேன். ஆனா இதை முறைகேடா என்னை மிரட்டி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கொடுத்து காட்டின வீடியோல மிரட்டியோ போன் மூலியமோ என்னையோ என்னுடைய குடும்பத்தாரையும் 20 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுற, அப்படி நான் பிளஸ் இன்னும் ஒரு 5 பேருக்கு மிரட்டணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து 7ஆம் தேதி என் மீது வழக்கு பதிவு பண்றாங்க. கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையத்துல 7ஆம் தேதி வழக்கு பதிவு பண்ணி 17ஆம் தேதி என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு என்கொயரி பண்றாங்க. என்கொயரியில் நடந்த சொல்றேன், நான் சொல்றதை விட்டுப்பட்டு அவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கினாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். இதுல முக்கியமா என்ன சொல்றேன்னா, அவர் அந்த புகார்ல என் மீது கிருஷ்ணகிரி
காவல் நிலையத்தில் கொடுத்த புகார்ல குறிப்பிட்ட எந்த ஆவணமும் அவர் தேர்தல் பிராமண பத்திரத்துல குறிப்பிடல. அதுக்குண்டான ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. இது சம்பந்தமா இன்று தேர்தல் ஆணையர் சந்திச்சு பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவர் எம்எல்ஏ வந்து பணி தகுதி நீக்க செய்யணும், அவர் மேல சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்திருக்கோம். அவங்க ஃபர்தரா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க அவரு முறைகேட பத்திரப்பதிவு செஞ்சதை மறைச்சியும் தேர்தல் பிராமண பத்திரத்துல வந்து முறையா கணக்கு காமிக்காமலையும் பல கோடி ரூபாய் வந்து பேங்க்ல கடன் பெற்றிருக்கிறது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தலித் மனித உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு சமைப்பா என்ன நாங்க கோரிக்கை வைக்கிறோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற திமுக உறுப்பினர் திமுக எம்எல்ஏமான மதியழகன் வந்து முறைகேடா கனிம வளங்கள் நிறைந்த மலைகளையும் பாறைகளையும் முறைகேடா பத்திரப்பதிவு பண்ணி அவங்களோட ஃபேமிலி பேர்ல வச்சிருக்காரு. இதை வந்து தேர்தல் கமிஷன் கிட்ட கணக்கு காமிக்காம அதை வந்து தேர்தல் கமிஷன் ஏமாத்தி அந்த எம்எல்ஏ பதவிக்கு வந்திருக்காரு. அந்த எம்எல்ஏ பதவியை தகுதி நீக்கம் செய்யணும். அந்த மலை கனிம வளங்கள் மலைகளை வந்து தமிழக அரசு ரெவென்யூ வந்து ரெக்கவரி பண்ணணும். இதை வந்து நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் சார்.